Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறோன்னு சொல்லிட்டாரு. கட்சியுடைய பேரையும் அறிவிச்சிட்டாரு. அந்த கட்சி பேரில் சில மாற்றங்கள் இருக்குது பேரில் அப்படின்றதுனால அதையும் மறுபரிசீலனை செஞ்சு திருத்திருக்கார். சரி, இவர் அரசியலுக்கு வரார் அப்படின்னு சொன்ன உடனேயே ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே, அதாவது விமர்சன கற்களாக அவர் மேலே எரிஞ்சாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், அவருடைய கடந்த காலம். முதல்ல இன்றைக்கி இந்தியா அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற மனிதர்கள் கலைத்துறையில், அதுவும் சினிமாவில் அப்படின்னும்போது விஜய் முதலிடத்தில் இருக்கார். சில மேகசின்லலாம் கூட இந்த விஷயம் வந்தது. அந்த அளவுக்கு அவருடைய புகழ் பறந்துருக்கு, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இவர் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி முதல்ல சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற அவருடைய ஆசையை அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய எஸ் சந்திரசேகர் கிட்ட சொல்கிறார். ஆனால் அவர் ஒத்துக்கவே இல்லை. இதனால் மிகப்பெரிய ஒரு சண்டையே ஏற்படுது விஜய் அவர்களுக்கும் அவருடைய தந்தையார் அவர்களுக்கும். விஜய் அவர்கள் தன்னுடைய தந்தைகிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. இவரை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்போது மரியாதைக்குரிய எஸ் சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு அலைபேசி வருது. சார், உங்களுடைய பையனை நாங்கள் உதயம் தேட்டரில் பார்த்தோம், சினிமா பார்த்துட்ருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற அந்த உதயம் தேட்டர் தான் பாருங்கள். அங்கேருந்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டில் பேச்சுவார்த்தை நடக்குது. இல்லை, நான் சினிமாவுக்கு தான் போவேன் அப்படின்ற ஒரு முடிவில் உறுதியாக இருந்தார் விஜய் அவர்கள். சரி, அதுக்குண்டான பயிற்சியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சந்திரசேகர் அவர்கள் அதுக்குண்டான பயிற்சியை தொடங்க ஆரம்பித்தாங்க. மறுநாளில் இருந்தே விஜய் அவர்களை பீச்சாண்டை கூட்டிகிட்டு போயிட்டு வேகமாக வண்டி ஓட்ட சொல்வாராம், 2 வீலரை எஸ் சந்திரசேகர் அவர்கள். அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே விஜய் ஜம்ப் அப்படின்னு வரான், குதி அப்படின்னு வரான். உடனே விஜய் அவர்கள் அப்படியே குதிச்சு வரான் வண்டியிலேருந்து. ஸோ இந்த மாதிரி அவர் எப்படி தன்னை ஈடுபடுத்தியிருக்காரு அப்படிங்கிறத எஸ் சந்திரசேகர் கணிக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதே மாதிரி தொடர்ச்சியாக சினிமா சம்மந்தமான விஷயங்கள், ஸ்டண்ட்டு, நடனம், இது எல்லாத்துலேயும் முறையாக அதுக்கு உண்டானவர்களை வர வச்சு வீட்டில் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், விஜய் அவர்களுடைய கதையே அவருடைய தகப்பனார் தான் முடிவு செய்வார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் அவர்கள் சுயம்புவாக எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கி அவருடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரசிகர் மன்றத்தை பொறுத்த அளவில் விஜய் அவர்கள் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சராசரி ஒரு ஃபேன் கிளப்பாக இல்லாமல் நற்பணி மன்றமாக மாற்றினார் அவருடைய ரசிகர் மன்றத்தை. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக அவருடைய ரசிகர்கள் செஞ்சிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2021 பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது. அப்போ விஜய் என்ன பண்ணார், அஃபிஷியலாகவே தன்னுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இல்லாமல் ரசிகர் மன்றத்துடைய கொடியை தன்னுடைய ரசிகர்கள் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மதத்தை தெரிவித்தார். அப்படி பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஜெயித்த தன்னுடைய ரசிகர்களுக்கு வாழ்த்தெல்லாம் அவர் போட்டார். ஆனால் முதல்ல அவர் ஒத்துக்கலை. எஸ் சந்திரசேகர் அவர்கள் எலெக்ஷனில் தன்னுடைய படத்தையும் தன்னுடைய நற்பணி மன்றத்துடைய கொடியும் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி தன்னுடைய அப்பா மேலேயே புகார் தெரிவித்தார். ஆனால் அதுக்கப்புறமா அனுமதித்தார். அவருடைய ரசிகர்கள் பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஜெயித்தாங்க. நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி அவர் மேலே வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி, ஒரு முழுமையான அரசியல்வாதியாக இவர் எப்படி இருப்பார்? ஏன்னா அரசியல் அப்படின்னாவே நிறைய வியூகங்களை வகுக்கணும். இதுக்கெல்லாம் இவர் சரிப்பட்டு வருவாரா அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் நிறைய பேர் அவர் மேலே விமர்சனத்தை போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அவர் ஆரம்பத்தில் தன்னுடைய ரசிகரை நற்பணி மன்றமாக மாற்றினார். அதுக்கப்புறமா இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன். ஸோ அவர் சில விஷயங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கார். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், மிகப்பெரிய ஆளுமை சினிமா துறையில் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் இல்லையா. இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். இவர்களுக்கு மத்தியில் அதுவும் அதே மாதிரி அவருக்கு டஃப்பாக போட்டி கொடுக்குறவர் தான் மரியாதைக்குரிய அஜித் அவர்கள்.
அதில் நீந்தி தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரி. ஆரம்பத்தில் சினிமாவில் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து யூடியூப்லேயே வந்து பார்ப்போம், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்லாம் சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை நிறுத்திட்டு அரசியலுக்கு போனால் மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வசூல் சக்கரவர்த்தி அவர் வந்து திகழ்கிறார், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அதே சமயம் அரசியலிலும் அவருடைய பார்வை வந்து இருந்துகிட்டே இருக்குது பல வருடங்களாக. விஜய் அவர்களை பற்றி சொல்லும்போது குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் அதிகமாக பேச மாட்டார், ஆனால் அவருடைய படங்கள் பேசும். அதே மாதிரி தான் அரசியலும் அவருடைய விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவும் தெரியாத விஷயம் அவருக்கு வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் கிடையாது. தெரிஞ்சிருக்கு, தெரியாமல் அவர் வந்து இதில் வந்து கால் எடுத்து வைக்கலை. ஏன்னா வந்து பல 100 கோடி ரூபாய் சம்பளம் அவருக்கு, அதையெல்லாம் ஒதுக்கிட்டு வரார். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, பல கோடி ரூபாய்களை இவர் சம்பாதிச்சிட்டார், நல்லா சம்பாரிச்சிட்டு செட்டில் ஆகிட்டு இப்போ அரசியலுக்கு வரார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் யோசிங்க. மரியாதைக்குரிய ஷாருக் கான் இருக்கார், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்ருக்கார், தொடர்ச்சியாக வந்து நடிச்சிட்டு தான் இருக்கார் அவர். ஆனால் அவர்லாம் அரசியலுக்கு வரல இன்னைய வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் ஏன் விஜய் அவர்கள் வரார்? ஸோ ஏதோ ஒரு விஷயம் நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. நம்ம போன வருஷம் கூட பார்த்தோம், +2ல் வந்து சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்தினார். அதில் வந்து ஒரு விஷயம் சொன்னார், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து தங்களுடைய பெற்றவங்க கிட்ட சொல்லுங்கள், ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டை போடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தார் இல்லையா? உண்மையுமே அது ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து இருக்குது. ஆனால் அரசியல் அப்படின்னும்போது அதில் இவர் எப்படி பேலன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் இவர் மேலே வந்து வைக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் பேலன்ஸ் பண்ணுவார். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கலாம், அவர் கட்சியை சேர்ந்த மாதிரி அதுக்கு புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு, 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கறத இலக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற. கண்டிப்பாக 2026 வருடத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த 2 ஆண்டுகளில் கண்டிப்பாக அவங்களால சேர்க்க முடியும். ஏன்னா இப்போது சீமான் அண்ணன் இருக்கார், அவர் கையில் எடுத்த விஷயம் என்ன? தமிழ் தேசி இல்லையா? அவருக்கு பின்னாடி வந்து நிறைய இளைய தலைமுறையை செய்த தம்பிகள் வந்து அவர் கூட இருக்காங்க. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு சில காய்களை வந்து நகர்த்துறார். நீங்கள் நல்லா பாருங்கள், முதல்ல அந்த மாணவர்கள் அதாவது மாநில அளவில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் உடைய அந்த பாராட்டு நிகழ்ச்சியில் அவர் என்ன சொன்னார், ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னு உங்கள் பெற்றவங்க கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சுருக்காரு. இதிலேருந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும், அவர் யாரை நோக்கி போகிறார் அப்படிங்கிறது. அதாவது இளைய தலைமுறை, டீனேஜ், இன்றைக்கி இருக்கிற டீனேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு உரிமை கிடைக்கும் இல்லையா? ஸோ அவங்கள நோக்கி அவர் வந்து செலுத்துகிறார். ஆனால் அவர் மேலே ஒரு விமர்சனம் என்ன, இன்றைக்கி இருக்கிற அந்த டீனேஜர்கள் ஓட்டு போட்டால் மட்டும் இவர் வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் ஒரு வியூகம் வகுக்கிறார் கண்டிப்பாக. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் எந்த ஒரு இடத்த கொடுத்தாங்க அரசியல் அப்படிங்கிறத அவர் பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னாவே திரையரங்குகளில் போய் தலைவர்களை தேடுறவங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் மேலே அன்பு வைக்கணும், யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும், அவங்க தப்பு செஞ்சால் அந்த இடத்துலேருந்து எப்படி கீழே இறக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கு, நடக்காமலாம் இல்லை. இன்னொரு விஷயம், புரட்சி தலைவர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவரோட விஜயை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அவர் வந்து அரசியலுக்கு வராரு, அவரை பார்த்து இவர் வராரு, அவர் எவ்வளோ பெரிய கொடை வள்ளல் தெரியுமா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களும் சத்தமே இல்லாமல் சில விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக சில காய்களை அவர் நகர்த்தி கொண்டு இருக்கிறார் அரசியலில்.
அது எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான், தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அது தெரியும். ஸோ விஜய் அவர்கள் எதுவும் தெரியாதவர் கிடையாது. அவருக்கு அரசியல் தெரியும். ஆனால் என்னதான் அரசியல் தெரிந்தாலும் அரசியலில் வெற்றி பெறணும். அதுதான் இறுதியான ஒரு விஷயம். அதை அவர் எப்படி கையாள்வார், எப்படி அந்த வெற்றியை பெறுவார் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி.